இந்தியாவின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு போட்டியாக வரும் சீனா சீரகம் மற்றும் மிளகாய் ஆகியவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்து வருவதன் மூலம் இந்தியாவின் நறுமணப் பொருள் ஏற்றுமதிக்கு சீனா போட்டியாக உருவாகி வருவதாக இந்தியாவின் நறுமணப் பொருள் ஏற்றுமதியாளர் சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் கூறியுள்ளதாவது: சர்வதேச அளவில் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா தான் முன்னிலையில் உள்ளது. இங்கிருந்து அதிக அளவில் ஏற்றுமதியாகும் சீரகம் மற்றும் மிளகாய் ஆகியவற்றை சீனா அதிக அளவில் உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது. இவற்றை இந்தியாவை விட குறைவான விலைக்கு சீனா ஏற்றுமதி செய்ய தொடங்கியுள்ளது. இதனால் இவற்றின் இந்திய ஏற்றுமதி குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சில மதிப்பு கூட்டப்பட்ட மசாலா பொருட்களையும் சீனா குறைந்த விலைக்கு வெளிநாடுகளில் விற்பனை செய்கிறது. இவற்றின் மூலப்பொருட்களை இந்தியாவிலிருந்து சீனா வாங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இவை பதப்படுத்தப்பட்டு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதியில் மிளகாய் பொடி தான் முதல் இடத்தில் உள்ளது. இதன் ஏற்றுமதி மதிப்பு மற்றும் அளவு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. சென்ற 2024 முதல் 2025 ஆண்டில் மிளகாய் பொடி ஏற்றுமதி 35% உயர்ந்துள்ளது. 80.6 மில்லியன் கிலோகிராமாக இருந்தது. மிளகாய் ஏற்றுமதி 19% உயர்ந்து 7 லட்சம் டன்னாக இருந்தது. ஆனால் ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருவாய் 11% குறைந்திருந்தது. பலத்த போட்டி காரணமாக விலையை குறைக்க வேண்டியிருந்தது. சீனா அதிக அளவிலான மிளகாயை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து வருகிறது. அவற்றை மருந்து பொருட்களில் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படும் வகையில் மாற்றம் செய்து ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்த நிலையை தொடர்ந்தால் சர்வதேச அளவில் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா தனது முதலிடத்தை இழக்க நேரிடும். இவ்வாறு அந்த